Hi friends, welcome to Strawberry Pop YouTube channel. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஒரு புது கேம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கேம் நான் டெய்லி விளையாடுவேன். ஏன்னா இதில் பீச் இருக்குது, நிறையா இருக்குது. பீச்சில் நம்மளால் போய் ஸ்விம்மிங்கும் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம இந்த கேமில் சைக்கிள் இருக்குது, ஸ்கூட்டி இருக்குது, பைக் இருக்குது, கார் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்மளால் ஓட்ட முடியும். இப்போ ஆனால் சில பேர் இங்கே கன் வச்சு ஷூட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்கெல்லாம் இது கேம் விளையாடுறதுக்காக வந்தாங்க. அவங்க ஷூட் பண்ணக்கூடாது. அவங்க ஷூட் பண்ணால் அவங்க கீழே விழுந்து அவங்கக்கிட்ட இருக்க மணி அப்படியே ரோட்டில் வந்துடும். அந்த மணியை அவங்க காயின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், காயினை அவங்க அந்த காயினை கலெக்ட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் அவங்க அந்த மணியை வச்சு இதில் உண்மையாக இந்த கேமில் ஒரு ஹவுஸை வாங்க முடியும். அதுக்கு மணியில் காயின்ஸ் தான் நிறையா வேணும். அதனால் ஷூட் பண்ணக்கூடாது. இது மேலே போக முடியும். பட் இது இங்கே நிறைய பேர் அவங்க ஓடினாலுமே இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் காயின். இப்போ சில பேர்த்த இடிச்சிருச்சுன்னா அவங்க கீழே விழுந்துருவாங்க. அவங்ககிட்ட இருக்க காயின்ஸ் வெளியில் வந்துடும். அதனால் அவங்கக்கிட்ட இருக்க அது மணி, அந்த மணியை அவங்க எடுத்துப்பாங்க. அதனால் நம்ம இப்போ பார்த்து கேமுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நானும் ஒரு வீடு வாங்கியிருக்கேன். அந்த வீட்டில் நான் நிறைய இது வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த வீட்டில் போகலாம், காரில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். காரில் இப்போ நம்ம போகிறோம். இங்கே ஓட்டுற காரில் நான் இந்த கார் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கே போக வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் போகிறாங்க. எனக்கு வேறு கார் ஓட்ட தெரியாது. வேறு வளைச்சி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால் நிறைய இடத்துல போய் இடிச்சுக்குவேன். ஆனால் எனக்கு கேமில் கார் ஓட்ட தெரியாது, உண்மையாகவும் கார் ஓட்ட தெரியாது. இப்போ என்னோடய வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ என் வீட்டில் கொண்டு போய் காரை பார்க் பண்ணுவோம். இதான் என்னோடய ஹவுஸ். இந்த ஹவுஸ் இப்போ நான் இதை லாக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதை லாக் பண்ண முடியாது. நான் இந்த ஹவுஸ் முன்னாடி வாங்கி வச்சுருந்தேன், ஆனால் இப்போ வாங்கலை. இப்போ நம்ம இந்த ஹவுஸை வாங்க போகிறோம். அதனால் என்கிட்ட இருக்க காயின்ஸ் கொடுத்து இந்த ஹவுஸை நம்ம வாங்கிட்டோம். இது என்னோடய ஹவுஸ் தான். இந்த கேமில் இந்த ஹவுஸை நான் லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெளியில் போகிறோம். அதனால் டோரை லாக் பண்ணிட்டு போகலாம். இது முன்னாடியே நான் இந்த வீடு தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா ஏன் நான் இந்த வீடு சூஸ் பண்ணேன் அப்படின்னா இதில் இந்த மாதிரி போகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டெப்ஸில் ஏறி அப்படியே வரேங்க ஃப்ரெண்ட்ஸ். வரல, திருப்பியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் ஏறி அங்கே குதிச்சா நம்ம பீச்சுக்கு போயிடுவோம். அதுக்காக மெயினாக வாங்கினது. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் ஒன்றுமே ஆட் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆட் முடிஞ்சு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து குதிக்க போவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்கிட்ட இருக்க காயின் வெளியில் வந்துச்சு. இப்போ இது நம்ம பீச்சில் இருக்கோம். நான் இந்த பீச்சில் ஸ்விம்மிங் பண்ணி காட்டுறேன். அந்த ஷிப்பு, இந்த கேமில் ஃபோட்டோ எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம கீழேயும் போக முடியும். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ்ஷெல்லாம் வருது.
அதனால தான் நான் இந்த வீடியோ சூஸ் பண்ணேன். கேமில் நம்ம உண்மையிலேயே இது பீச்சில் போய் கால் தான் நினைக்க முடியும், போய் ஸ்விம்மிங் பண்ண முடியாது. இது நல்லா ஸ்விம்மிங் பண்ணுறவங்க தான் போய் ஸ்விம்மிங் பண்ண முடியும். அது என்னது ஸ்கூபா டைவிங் தான் அங்கே போய் கடலில் போய் இது கடலில் ஆளில் போய் நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவாங்க. அதுக்கு ஸ்கூபா டைவிங். அதனால் அவங்க தான் அவங்களால தான் இந்த மாதிரி பீச்சிலலாம் போய் ஸ்விம்மிங் பண்ண முடியும். நம்மளாம் போனால் முங்கிடும், நம்மளுக்கு ஸ்விம்மிங் பண்ண தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன்னா நம்ம இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் போய் நான் உங்களுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் கலரும் இதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் பிங்க் கலர் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு போயிட்டுருக்கோம், ஸ்விம்மிங் பூலுக்கு. நம்ம ஸ்விம்மிங் பூல் போய் அதில் பார்க்கலாம். மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 3 இது இருக்குது. மழை பெய்யும், வெயில் அடிக்கும், அதுக்கப்புறம் பனி தூவும். ஆனால் இப்போ மழை பெய்யுது. இப்போ இதை நம்ம இங்கே ஓரமாக பார்க் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே ஓடணுன்னா ஸ்விம்மிங் பூலுக்கு போயிடுவோம். இப்போ இதான் ஸ்விம்மிங் பூல். இதான் ஃபீஸ் கட்டுற ஏரியா. ஆனால் யாருமே இல்லை, நம்ம எதுவுமே கொண்டு வரல. இது மணியும் இதுவும் காயின். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மழை காலம்னால ஸ்விம்மிங் பூல் மழையில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஆனால் உள்ளே போனால் ப்ளூ கலரில் ஆயிடுச்சு ஸ்விம்மிங் பூல் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர ஆழமாக இருக்கும். இப்போ நம்ம மேலேருந்து குதிக்க போகிறோம். கீழே இருந்து குதிக்க போகிறோம். ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படியே கீழே போயிட்டோம். திருப்பியும் நம்ம குதிக்கலாம். இதில் இதுவும் இதில் இது கட்டலாம்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது யோசிச்சிங்களான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் ஸ்லைடு கட்டலான்னு நான் சொல்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் டீப்பு கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் டீப் அதிகமாக இருக்கும். அதனால் நம்மளால் உள்ளே போய் ஸ்விம் பண்ண முடியும். இதில் ஆழம் கம்மியாக இருக்கும், இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சேரில் உட்கார முடியும். நான் உட்காந்து காட்டுறேன். உட்காந்து இதுவும் மாற்ற முடியும். நம்ம ஸ்டைலாகவும் உட்கார முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையை மேலே தூக்குறேன், தலையை எப்படியே பின்னாடி போடுறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி உட்கார முடியும். இப்போ ஒரு ஆட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல நினச்சேன். இங்கே இருக்க சில வீடில் எல்லாமே வெள்ளை கலராக ஒயிட் கலராக தான் இருக்கும். ஃபுல்லாக ஒயிட் கலர் ஹவுஸ் தான் இருக்கும். ஒயிட் வித்து ப்ரௌன் அந்த மாதிரி தான் இருக்கும். கலர் ஹவுஸ்லாம் இருக்காது. இப்போ நம்ம வெளியில் போவோம். இப்போ வெளில வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக ஒன்று காட்டிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். என்னன்னா கார்டன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கார்டனுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். அதனால் கார்டன் போய் அங்கே என்னென்ன இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன். கார்டன் வந்துச்சு, போய் இங்கே பார்க் பண்ணிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சைக்கிளும் இருக்குது. இதுதான் கார்டன். இந்த கார்டனில் ஃபோட்டோவும் எடுக்க முடியும். எப்படி எடுக்க முடியும்னா இதை கிளிக் பண்ணி இங்கே ஃபோட்டோ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இதை கிளிக் பண்ணி நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியும்.
வந்து நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஒரு பெட்ஸ் வாங்கலாம். இங்கே பெட்ஸ் இருக்குது. ஒரு டாக் வாங்க போகிறேன். டாகும் ஒரு கேட்டும் வாங்க போகிறேன். இப்போ வந்து ஒரு ஆட் வரும். இந்த ஆட் முடிஞ்சு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து டாகும் கேட்டும் வாங்கிட்டோம். கேட்டு வந்து உட்கார சொன்னால் உட்காரும். டாகும் வந்து உட்காரும். இப்போ வந்து நம்ம எங்கே போனாலும் அவங்களும் நம்ம பின்னாடி ஓடுவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போய் வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ இவங்களும் வண்டியில் ஏற்றிட்டு போவாங்க. ஒயிட் கார். எந்த காருமே இப்போ இல்லை. ஒயிட் கார். ப்ளூ காரில் இப்போ நம்ம போகலாம். ப்ளூ கார்லேயும் போக முடியலை. இப்போ நம்ம வீட்டுக்கு போய் வீடியோ முடிச்சுட்டு போகலாம். அதுக்கு இந்த காரில் போகலாம். ரெண்டு கார்லேயுமே போக முடியல. இப்போ நம்ம வந்து அதுக்காகவே நம்ம இந்த காரில் போகலாம். இந்த கார் நம்மளால் வாங்க முடியும். இப்போ வந்து நம்ம வந்து காரில் நான் பெட்ஸெல்லாம் இருக்கும். இப்போ வந்து எனக்கு கார் ஓட்ட தெரியாது கேமில். இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கார் ஓட்டிட்டுருக்கேன். இதுக்கு மேலே கார் ஓட்ட வேண்டாம். ஏன்னா எனக்கு கார் ஓட்ட தெரியாது. கேமில் நான் அதுக்கு ஓட்டவும் இல்லை. இப்போ நம்ம வீடு வந்து பூட்டி இருக்கு. இதை ஓப்பன் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறோம். இங்கே பார்த்துக்கோங்க, இதுதான் உங்கள் வீடு. இதுதான் வந்து ஹாலு. இதுதான் வந்து பாத்ரூம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாத்ரூமும் இருக்குது. இங்கேயும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதுதான் பாத்ரூமு. இப்போ வந்தோன்னா இங்கே குதிச்சு வந்தோன்னா நம்மளால் இங்கே வர முடியும். இதான் வந்து பெட்ரூம். இதான் வந்து கிச்சன். இதான் வந்து கிச்சன். அந்த பூனைக்குட்டி தான் வந்து கிச்சன். இது வந்து ஒரு சின்ன பாய் மாதிரி. ஆனால் இதை வந்து நம்ம போகக்கூடாது. ஆனால் கீழே விழுந்துடும். இங்கே வந்தோன்னா இங்கே காணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அவங்க வரமா உங்ககிட்ட மட்டும் காமிக்கிறேன். இது வந்து கார்டன் மாதிரி, குட்டி கார்டன். இப்போ நம்ம கீழே போவோம். வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.